தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரியே வணக்கம். ரொம்ப நாட்களாக இதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். ரொம்ப நாட்கள்லாம் இல்லை, இந்த ரெண்டு வாரமாக தமிழ்நாட்டில் தினம் தினம் மக்கள் செதஞ்சிட்டு இருக்காங்க. ஊர் ஃபுல்லாக வெட்டுக்குத்தாக நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு 2 பேரை வெட்டி சாய்ச்சிருக்காங்க. நாங்குநேரியில் சம்பவம், மதுரையில், ராம்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. ஃபுல்லாக என்னென்னா இந்த விஜய் த்ரிஷா, விஜய் சங்கீதா விவகாரத்தை போட்டு அரைச்சிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த மனுஷனே இன்றைக்கி ஒரு முட்டுப்புள்ளியை வச்சுட்டாப்புல. அதாவது என்னென்னா, தயவு செஞ்சு இதை பற்றி பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், இது யாருமே விவாதம் ஆக்கப்பட வேண்டாம். லைக் என்னென்னா, மக்களோட பிரச்சனை என்னென்ன மக்களுக்கு எதை பண்ணணும்னு விரும்புகிறாரோ, என்னென்ன புது புது திட்டங்களை கொண்டு வரணும்னு விரும்புகிறாரோ எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து விரிவாக பேசியிருந்தாப்புல. மகளிருக்கான இன்றைக்கி வந்து மகளிர் தினத்தில் இன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி பேசியிருந்தாங்க இன்றைக்கி மத்தியானம். ஸோ நான் இன்னைக்கு காலையிலேருந்து பாருங்களேன், நியூஸ் எல்லாமே த்ரிஷா சங்கீதா மேடம் வந்து விஜய் அவர்கள் மேலே லைக் என்ன பெட்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, விஜய் அவர்களுடைய தரப்பு அட்வொகேட்ஸ் வந்து என்னை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுட்டாங்க. நான் வந்து லண்டன் சிட்டிசனாக இருக்கிறதுனால எனக்கு வந்து இங்கே வீடு இல்லாத காரணத்தில் என்னை தங்க லைக் வந்து இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ் தான் கம்ப்ளீட்டாக. நான் என்ன கேட்குறேன், செல்லூர் ராஜு அவர்கள் இன்றைக்கி ஒரு பதிவு பண்ணியிருந்தார் ஏடிஎம்கேலேருந்து. அதாவது விஜயோட அந்த பிராண்ட் வேல்யூவை குறைக்கிறதுக்காக, அந்த கரிஸ்மேட்டிக் ஃபிகரை குறைக்கிறதுக்காக இவங்களை வந்து திமுக ஏக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. நான் அதுக்குள்ளே வரல. திமுக ஏக்குது இல்லை ஏக்கலை, இல்லை அவங்க உண்மையிலே ஹர்ட் ஆகியிருக்காங்க, 4 வருஷமாக ஹர்ட் ஆகியிருக்காங்க அவரால், இல்லை உண்மையிலே அவங்களுக்கு அவர் கூட வாழ பிடிக்கல, இல்லை ஏதோ அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ இருக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். இது அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருந்தாங்கன்னா, ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, நான் கேட்டுட்டேன், மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு நான் கேட்டுட்ருக்கேன், அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. கொடுத்துருந்தாங்கன்னா அப்போவே முடிஞ்சிருக்கும். லைக் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த டைமில் அவரோட இமேஜை உடைக்கிறதுக்காக இப்போ பேசுகிறாங்கன்னா, அதோட கம்ப்ளீட் ஸ்டாட்டிக்ஸ் என்னவா பார்க்குறீங்க? சரி, இப்போ சங்கீதா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே ஓகே, இவர் மேலே ஒரு வெஞ்சன்ஸில் நீ என்ன பெரிய பொலிட்டிக்கல் கேரியர், வீட்டுக்குள்ளே பொண்டாட்டி பிள்ளைகளே உனக்கு பார்க்க வைக்கல, நீ என்ன மக்களுக்கு போய் செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது, அந்த வெஞ்சன்ஸில் கூட டிவோர்ஸ்க்கு மூவ் பண்ணியிருக்கலாம். இந்த டைமில், இந்த மீன் டைமில், இவ்வளோ நாள் இல்லாதது இந்த மீன் டைமில் மூவ் பண்ணியிருக்கலாம். இப்போது வந்து பெட்டிஷனை கொடுத்துருக்கலாம். அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கலாம். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எதை கட்சிகள் இயக்குறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கலாம். இல்லை யதார்த்தமாக கொடுத்தாங்கங்கிறது மாதிரி இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் வழிவகுத்து கொடுத்தது அந்த டைமில் கொடுத்துருந்தா இப்போது வந்திருக்காது. இல்லை காரணம் என்னென்னா, இன்னொரு விஷயமும் நான் என்ன பார்க்குறேன்னா, டிவிக்கு கட்சி அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே அவருக்கு ஒரு உபதேசம் கொடுக்குறவங்க, அட்வைஸ் கொடுக்குறவங்க, அந்தளவுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. காரணம், ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். கரெக்டாக இதுலேருந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி போங்க, கரூர் ஸ்டாம்பீட் இஷ்யூ. இந்த கரூர் பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த அரசியல் கட்சிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு வரைமுறை ஒன்று வகுத்தாங்க. இந்த வரைமுறை எப்படி வகுத்துருந்தாங்கன்னா, லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு அரசியல் கட்சி, நான் இப்போ டிஎம்கேவாக இருக்கேன், என் பக்கத்தில் ஒருத்தர் டிவிகே இருக்கார். நான் வந்து ரெகக்னைஸ்டு பார்ட்டி, டிவிகே வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி. லைக் இப்போது எனக்கு வந்து எம்எல்ஏஸ் இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க. இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாருக்குமே, விசிகே எல்லாருக்குமே எம்எல்ஏ, எம்பி பிரதிநிதிகள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ரெகக்னைஸ்டு பார்ட்டி, ரெஜிஸ்டர்ட் ப்ளஸ் ரெகக்னைஸ்டு. டிவிக்கே லைக் வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி மட்டும்தான் டிவிக்கே. காரணம் என்ன, இன்னும் எலெக்ஷனில் நிற்கல. அவங்க ஓட்டு எவ்வளோ நாங்கள் ஓட்டு வச்சுருக்கோம், ப்ளஸ் அதை தாண்டி வந்து எங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்குங்கிறது அவங்களுக்கு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை எலெக்ஷன் நிற்காதனால. நாம் தமிழர் இப்போ தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்காங்க. காரணம் என்னென்னா, 7% மேலே ஓட்டு வாங்கின காரணத்தினால. ஸோ இப்படி இருந்த சிச்சுவேஷனில் பிரதிநிதிகள் இல்லாத கட்சிகள் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, பிரதிநிதிகள் இருக்கிற கட்சிகள், மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிற கட்சிகள் லைக் வந்து ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் வந்து திமுகவாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், வர்ற ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியில் சென்னையில் இருக்கிற ஒய்எம்சிஏ மைதானத்தில் திமுக வந்து ஒரு மாநாடு போடுறாங்க. அதே மாதிரியே டிவிக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், லைக் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட போய் காலைல ஒரு 9 மணிக்கு போய் பெட்டிஷன் கொடுக்குறேன். சார் இந்த மாதிரி எனக்கு மாநாடு போடுறோம் வர்ற ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் 9 மணிக்கு கொடுக்குறேன். இங்கே டிவிக்கு சார்பில் என்ன பண்ணுறாங்க, அதே ஏப்ரல் 5ஆம் தேதியில் ஒய்எம்சியில் அதே மாதிரியே ஒரு மாநாடாக நடத்துகிறாங்க. ஸோ அப்போ டிவிக்கு என்ன பண்ணுறாங்க, 8 மணிக்கே போய் கொடுத்துட்றாங்க, காலைல 8 மணிக்கே கொடுத்துட்றாங்க. அப்போ யார் முதல்ல போய் கொடுக்குறா, டிவிக்கே தான் முதல்ல போய் கொடுக்குறாங்க. கரெக்டாக டிஎம்கே 1 மணி நேரம் லேட்டாக தான் நான் போய் கொடுக்குறேன். கரெக்டாக அப்போ யாருக்கு இந்த சட்டத்தின்படி, இப்போ புதுசாக வகுத்த அந்த வரைமுறையின்படி யாருக்கு அவங்க முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா, எனக்கு தான், திமுகவுக்கு. ஏன்னா எனக்கு தான் மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க, நான் தான் ரெகக்னைஸ்டு பார்ட்டி.
ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியோட ரெகாகனைஸ்டு பார்ட்டிக்கு தான் இவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிற விதத்தில் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. நான் கோர்ட்டுக்குள்ளே இருக்கேன், கோர்ட்டு ஹாலுக்குள்ளே இருக்கேன். அப்போ என்னென்னா எல்லாருக்கும் என்னென்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் பார்க்குற சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் உள்ளே போய் பார்ப்பாங்க. ஸோ அப்படி கூட்டத்தில் ஒரு ஆளாக தண்ணிக்கான் போட வந்து பையன் மாதிரி நான் போய் உள்ளே போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கும்போது திமுக தரப்புலேருந்து அட்வொகேட் ஒருத்தர், டிவிகே தரப்புலேருந்து அட்வொகேட் ஒருத்தர், சீனியர் மோஸ்ட் 2 பேருமே வாதாடுறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு அட்வொகேட்டு கூட ஜூனியர்ஸு டிவிகே கட்சி அட்வொகேட்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த பக்கம் டிவிகே கட்சி அட்வொகேட்ஸ், இந்த பக்கம் டிஎம்கே கட்சி அட்வொகேட்ஸ், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. அப்போ என்ன சொல்கிறாங்க, சார் இப்போ நேராக போய் நம்ம மனு கொடுக்குறது மூலமாக தான் இவர் 9 மணிக்கு வந்தாரா 10 மணிக்கு வந்தாராங்கிறது நம்மளால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுது. இதே உள்ளே இருக்கிறவர் திமுக ஆளாக இருந்தால் டிவிக்கு பின்னாடி தான் வந்தாங்க, டிஎம்கே தான் முன்னே வந்தாங்க, அவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படிங்கிறது அவர் வந்து பார்ஷியாலிட்டி காணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் வந்து ஆன்லைன் ஆக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த டைம் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும், அதை வந்து நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆன்லைனாக மாற்றணுங்கிறதுக்காக கோரிக்கை வைக்கிறாங்க. யார் தரப்புலேருந்துன்னா டிவிகே தரப்புலேருந்து. ஸோ அப்போ ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா லைக் வந்து அவருக்கு தெரில. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா இது ஆன்லைனில் இருக்கா இல்லை வந்து ஆஃப்லைனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. அப்போ டிஎம்கே தரப்புலேருந்து அந்த அட்வொகேட் என்ன எந்திரிச்சு பதில் சொல்கிறாருன்னா, சார் இது ஆஃப்லைனில் தான் இருக்குது, மயிலாடி இது ஆஃப்லைனில் தான் இருக்குது, அதாவது நேரில் போய் தான் நீங்கள் கொடுக்கணும், ஆன்லைன்லாம் கிடையாது. ஆனால் விஜய் பனையூர் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பதிலுக்கும் அந்த கேள்விக்கும் சம்மந்தமே கிடையாது. அதாவது நான் நேரில் பார்க்குறேன், இந்த பதிலுக்கும் கேள்விக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க வந்து வேணும்னே கோர்ட் டைம் இது பண்ணுறதுக்காக பேசுகிறாங்க. அப்போது ஜட்ஜும் லைக் வந்து அதை கேட்குறாரு. சுற்றி இருக்கிற அட்வொகேட்ஸ் கோர்ட்டால் மொத்தமாக சிரிக்கிறாங்க. இதில் சிரித்த இன்னொரு டீம் உட்பட யார் தெரியுமா, டிவிகே டீம். ஸோ அவங்க யாரை ஓட்டுறாங்கன்னா டிவிகேவை, டிவிகே கட்சி தலைவரை, டிவிகேக்கான ஆஜரான அட்வொகேட்ஸை, டிவிகேக்கான ஆஜராக அந்த டீமான அட்வொகேட்ஸை ஓட்டுறாங்க. ஸோ யாருக்கு அசிங்கம், விஜய்க்கும் அசிங்கம், இவங்களுக்கு அசிங்கம். இது திமுக நடந்துச்சுன்னா ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? நான் இதே விஜயோட இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருக்காருன்னு வைங்களேன், எதிர்த்தரப்பு அட்வொகேட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, கலாய்ச்சிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் அவரோட கோபாலபுரம் வீட்டிலேருந்து வெளிலே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க சிரிக்கும்போது டிஎம்கே அட்வொகேட்ஸும் சிரித்தாங்கன்னா இதை வந்து விஷுவலாக எல்லாருமே பார்க்க முடியும். இதை வந்து நேரடியாக நான் மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற அட்வொகேட்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருமே ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த கோர்ட்டில் நடக்கிற ஆர்குமெண்ட்ஸும் உங்களால் பார்க்க முடியும் லாகின் பண்ணி. ஸோ அப்படி பார்க்க முடிய பட்சத்தில் நான் உனக்கு கோடியாக ஃபீஸ் தந்து, லட்சக்கணக்கில் ஃபீஸ் தந்து ஒன்று ஆர்கியூ பண்ணுறதுக்கு என் தரப்புலேருந்து ஹையர் பண்ணால், நீ என்னடானா எதிர்கட்சிக்காரன் உன்னை கலாய்க்கிறா, நீ சிரிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா மாட்டாங்களா? ஸோ அந்த டீம் கட்டமைப்பு இல்லாதனால தான் தற்குறி கூட்டம்னு சொல்லிட்டு சொல்லி அந்த கோர்ட்டுக்குள்ளே சிரிக்கிறாங்க, கலாய்க்கிறாங்க. என்னடா நீயே சிரிச்சிட்டு இருக்க, ஒன்றை தான் அவங்க கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஒரு தருணம் இருக்கா? இதே மாதிரி தான் இன்றைக்கி காலையில் டிவிகே தரப்பு அட்வொகேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, லைக் வந்து வீட்டுக்கெல்லாம் அனுமதி கிடையாது வீட்டுக்குள்ளே தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் தோனியில் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் பெட்டிஷன் கொடுத்தாங்க. நான் என்ன கேட்குறேன், உண்மையிலே லீகல் ஆஸ்பெக்ட்ஸாக டிவோர்ஸ் மூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் தங்குறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கோர்ட் என்ன கேட்பாங்க, சரிம்மா நீ தான், உனக்கு தான் தங்குறதுக்கு இஷ்டம் இல்லை, அவர் கூட வாழ்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, அப்போ எதுக்காக நீ அவர் வீட்டில் போய் தங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. ஸோ அந்த பட்சத்தில் லீகல் ஆஸ்பெக்ட்ஸாக நீங்கள் சொல்கிறது ரைட்டு. ஆனால் மக்களோட பார்வையில் இந்த எலெக்ஷன் டைமில், சரி அந்த டைமில் விஜய் அவர்கள் அந்த டிவோர்ஸ் கொடுக்குறதுக்கு விட்டுட்டார், சரி ஓகே சரியாயிடும்னு நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ வாட் எவர் அவங்க 2 பேருக்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஆனால் இந்த டைமில் இங்கே வந்து நிற்கும்போது, இந்த எலெக்ஷன் நெருங்குற இந்த டைமில் இதை வந்து ஒரு பேச்சு பொருள் ஆக்குற அளவுக்கு விடலாமா? நீங்கள் அதை அப்படி ப்ரொமோட் பண்ணலாமா? ஏன்னா நீங்கள் செய்கிற விஷயம் திமுக தரப்புலேருந்து அவங்க அடித்து விளையாடுறாங்க, இங்கே நீங்கள் தனியாக நிற்கிறீங்க. ஏடிஎம்கே இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, பிஜேபி இன்றைக்கி சங்கீதாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஸ்டாண்ட் வித் சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர் வீட்டு பெண்மணிக்கு இந்த நிலமைனா, அப்போ சாதாரண பெண்மணிகள்லாம் எந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் பேசியிருக்காரு. சரி ஓகே வாட் எவர், எல்லாருமே என்னென்னா விஜய தரப்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டிஎம்கே கம்ப்ளீட்டாக 14-15 கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து காலையிலேருந்து எனக்கு மெசேஜ் என்னென்னா, ஓ அம்மா அந்த இடத்துல இருந்தா, நீ 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 நேற்று ஒரு வீடியோ பேசியிருந்தேல்ல, நீ விஜய்க்கு சார்ந்து பேசின மாதிரி அந்த டாப்பிக்கே நழுவி பேசின மாதிரி போயிட்ட, உங்கள் அம்மா அந்த இடத்துல இருந்திருந்தா, நீ சஞ்சயோட இடத்துல இருந்திருந்தா, உன் தங்கச்சி அவங்களோட பொண்ணோட இடத்துல இருந்திருந்தா, உங்கள் அப்பா இது மாதிரி உங்கள் கூட வாழ்ந்துட்டு இன்னொரு பெண்மணி கூட கல்யாணம் வீட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை கம்ப்ளீட்டாக கமெண்ட் செக்ஷன்லேயும் கம்ப்ளீட்டாக போஸ்ட்லேயும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்னென்னா,
திமுகவுக்கு எப்போவுமே தீனி போடக்கூடாது. அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு நம்ம நாட்டில். மானாமதுரையில் வெட்டு குத்தாக இருந்தாலும் சரி, 2.5 வயசு பெண் குழந்தையை அத்துமீறி கொலை பண்ணதாக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டில் போகும்போது மீறினதாக இருந்தாலும் சரி, நாங்குநேரியில் வெட்டி கொண்டதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் இன்றைக்கி பெண்களுக்கான தினம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கல்ல, கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அந்த ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணை அந்த 3 நாய்ங்க கற்பழிச்சானுங்க. அந்த நாய்களுக்கு இன்றைக்கி தான் ஜட்ஜ்மெண்ட்டு. சாகும் வரை ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த விஷயத்தை பற்றி பேசினாங்களா? சரி, ஓகே, திமுக வந்து பெண்களுக்காக பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்களா 3 பேரை நாங்கள் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதை பேசினாங்களா? பேசலை. காலையிலேருந்து சங்கீதா 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 ஏற்கிறது அவங்களாவே வச்சுக்கோங்களேன். இல்லை இவங்களா லைக் வெஞ்சன்ஸாவோ இல்லை இவங்களா இந்த டைமில் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு தீனி போட்டது யார்? சரி, ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க இன்றைக்குள்ள மாநாட்டில் நான் இதை பார்த்துக்கிறேன், இது தயவு செஞ்சு இதை பற்றி யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இது நார்மல் ஆடியன்ஸ் தரப்பில் மக்கள் மத்தியில் இது வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டம் போகுது அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். இந்த ஏன்னா கம்ப்ளீட்டாக இவங்களோட அஜெண்டா என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சி நான் குற்றஞ்சாட்டதுக்கு காரணம் அதுதான். எல்லாரும் சேர்ந்து தற்கொலை கூட்டம். நாம் தமிழர் கட்சி உண்மையில் நான் சொல்கிறேன், நானும் அந்த கட்சியில் இருந்தனால தான் என்னால் இந்த அளவுக்காச்சும் பேச முடியுது. காரணம் என்னென்னா, அரசியல்மயமாக்கப்பட்டு பேசி கொள்கைகளை சொல்லி எல்லாருக்கும் பார்க்குறவங்க எல்லாரும் அந்த வீடியோக்களை பார்த்து, சீமானோட பேச்சுக்களை பார்த்து, பிரபாகரன் அவர்களுடைய கொள்கைகளை பார்த்து எல்லாம் கற்றுக்கிட்டு உண்மையிலே அந்த கட்சியிலேருந்து நான் புக்கெல்லாம் வாங்கி படித்தேன், நான் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் படித்தேன், பல ஆவண படங்களை படித்தேன். அந்த டைம் எப்போது என்னோட 18-19 வயசில். அப்போது என்ன மாதிரி நான் அங்கேருந்து வந்தேன்னா, இப்போ உள்ளே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அப்படி தானே இருந்திருப்பான். அவன் அரசியல் மயமாக்கப்பட்டவன். ஆனால் ஜெனரல் ஆடியன்ஸ் டிவிகேக்காக இன்றைக்கி இருக்கிறவங்க, அதை தாண்டி வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே ஒரு டைம் வரைக்கும், இந்த கரூருக்கு முன்னாடி வரைக்கும், விஜய் அவர்கள் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பிக் பாஸ் ஷோ, விஜய் டிவி, ஆடலும் பாடலும்னு போன்ற நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருந்தவங்க. இவங்களுக்கு அரசியல்னால் என்னென்னே தெரியாது. ஒரு டைம் வரைக்கும் நம்மளோட தாத்தா அப்பா எல்லாருமே என்னென்னா டீ கடையில் இருந்து அரசியல் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே போட மாட்டிட்டாங்க, யாருமே அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அரசியல் வெட்டி பேச்சு அது வந்து ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு இது பண்ணிட்டாங்க. ஸோ யாரும் அரசியலில் பேச்சு பொருளாக்காதனால, நியூஸ் பார்க்காதனால, பேப்பர் படிக்காதனால, நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு, நம்ம ஸ்டேஜுக்கு, இந்த ஜென்சி கிட், சோகால் ஜென்சி கிட்ஸ் யாருக்குமே அரசியல்னால் என்னென்னே தெரில. விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறமா ஏதோ அவர் சொன்னது மூலமாக நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ஏதோ ஒன்று பார்த்து, பலர் பேசுகிறவங்களோட வீடியோஸை பார்த்து, இதுதான் அரசியல், இதுதான் நம்ம சுற்றி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சு அவங்கள என்ன பண்ணால் ஏதோ பேச ட்ரை பண்ணுறாங்க, தப்பாயிருது. ஏதோ பொண்ணுங்க ட்ரை பண்ணுறாங்க, தப்பாயிருது. அவங்களுக்கு இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க, இப்போ லேர்னிங் ஸ்டேஜில் இருக்காங்க. இந்த லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் யங்ஸ்டர்ஸையும் மக்களையும் இந்த பொதுமக்களையும் தற்குறின்னு சொல்லிட்டு பட்டம் கட்டிட்டோன்னு வைங்களேன். இந்த டிவிக்கு கூட்டத்துக்கு பட்டம் கட்டிட்டோன்னு வைங்களேன், அவங்க ஓரம் கட்டிட்டோம், இவங்கெல்லாம் ஜோக்கர்ஸ்ன்னு பட்டம் கட்டிட்டோன்னா நார்மல் ஆடியன்ஸ் ஓட்டு போட மாட்டாங்கல்ல. இவன் வந்து அவன் வீட்டு பொண்டாட்டியே வீட்டில் ஏற்ற மாட்டேங்கிறான், பிள்ளைய பார்க்கவே இவனுக்கு வக்கில்ல, இவனுக்கு கட்சியில் இருக்கிறவன் தற்குறி, தலைவன் தற்குறி, ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்தை கட்டிட்டா நாம் தமிழர் கட்சி அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. சாட்டை திருமணம் அவர்கள் என்ன பேசினார்? தற்குறி. எத்தனை வாட்டி நீங்கள் வந்து திமுக திட்டினீங்க? நான் வேணா சொல்கிறேன், இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னு வைங்களேன், இதே நிலைமை தமிழ்நாட்டில் தொடர்ந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இழக்கிறது ஒன்றுமே கிடையாது. அவங்கள விட்டுருங்க, டிவிகேக்கும் இழக்கிறது ஒன்றும் கிடையாது. அவங்க இப்போ தான் எவால்வ் ஆகி வந்திருக்காங்க. ஆனால் திமுக வரக்கூடாதுல்ல, இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னு வைங்களேன், மறுபடியும் திமுக வராதுன்னு எந்த நிச்சயமே கிடையாது. ஈஸியாக வந்துடுவாங்க. 14-15 கட்சிகள் ஒன்று சேர்ந்து, லெட்டர்பேட் கட்சிகள், ஒன்றுமே இல்லாத கட்சிகள்லாம் உள்ளே சேர்த்து ஒரு சீட்டு உள்ளே கொடுத்து, ஒரு சீட்டு 2 சீட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்து நாங்கள் பலமான கூட்டணின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் இங்கே அவங்க பட்டம் கட்டுறது இதுதான், நீ ஜோக்கர் கூட்டம், நீ அடிமை கூட்டம், நீ ஊந்து வந்தவன், நீ வந்து தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பட்டம் கட்டிட்டோன்னா, பூச்சாண்டி வருதுன்னு சொல்லிட்டு பிஜேபி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பட்டம் கட்டிட்டோன்னு வைங்களேன், மக்கள் ஆப்வியஸாக அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நம்ம தான் அடுத்த ராஜா, நம்ம தான் திருப்பியும் கொள்ளடிக்க போகிறோம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் திமுக வந்துட்டாங்க. தயவுசெய்து இந்த மீடியாவோட நரேட்டிவ்ஸையும், இவங்க பேசக்கூடிய, இவங்க பரப்பக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தயவு செஞ்சு மக்கள் அதை பார்த்து இது மேனிப்புலேட் ஆகிடாதீங்க. டிவிக்கு கட்சியில் இருக்கிற பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் டிவி கட்சியிலேருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னென்னா, யாருமே தலைமையோட பெர்மிஷன் இல்லாமல், கன்சென்ட் இல்லாமல் யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அது வரவேற்கக்கூடிய விஷயமா பார்க்குறேன். காரணம் என்னென்னா, தயவு செஞ்சு 1க்கு 2 வாட்டி யோசித்து பேசுங்க. இல்லைன்னா ஒரே நிமிஷத்தில் ஜோக்கர்னு சொல்லிட்டு பட்டம் கட்டுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்காக செயல்பட்டு இருக்கிற பல மீடியாஸ் நம்மளை வந்து தற்குறிகளாக நம்மளோட ஒட்டுமொத்த நம்மளை மென்டலியாக
ஒரு சைக்கோத்தனம் ஆக்குற அளவுக்கு அவன் காசு வச்சுருக்கான், மீடியா வச்சுருக்கான். தயவு செஞ்சு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்து பேசுங்க. அதை தாண்டி இந்த மாதிரி வரக்கூடிய மீடியா நரேட்டிவ்ஸை பார்த்து ஏமாந்து மறுபடியும் திமுகவுக்கு போய் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டை சுடுகாடு ஆக்கிடாதீங்க, ஆக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.